ஓம் சாந்தி. 16/6/2025. இனிமையான குழந்தைகளே, நமக்கு எந்த ஒரு தேகதாரியும் கற்பிக்கவில்லை. அசரீரியான தந்தை ஷரீரத்தில் பிரவேசமாகி நமக்காகவே கற்பிக்க வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் எப்பொழுதும் இருங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் ஏன் கிடைத்திருக்கிறது? பதில்: சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை காண்பதற்காக நமக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. இந்த கண்கள் மூலமாக காணும் பழைய உலகம், உற்றார் உறவினர்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் புத்தியை விலக்க வேண்டும். குப்பையிலிருந்து வெளியேற்றி மலர் போன்று ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தந்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்காக சிவபகவான் வாக்கியம். சிவபகவான் சத்தியமான பாபா என அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் படைப்பவராக இருக்கிறார் அல்லவா? இப்பொழுது குழந்தைகள், உங்களை பகவான் பகவதியாக ஆக்குவதற்கு பகவான் கற்பிக்கிறார். இதனை ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்துள்ளீர்கள். தனது படிப்பு, தனது ஆசிரியர் மற்றும் படிப்பின் முடிவை பற்றி தெரியாமல் எந்த மாணவரும் இருக்க மாட்டார்கள். பகவான் கற்பிக்கிறார். ஆகவே குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி ஏன் நிலையாக இருப்பது இல்லை? நமக்கு எந்த தேகதாரியும் படிப்பிக்கவில்லை என உங்களுக்கு தெரியும். அஷரீரியான தந்தை ஷரீரத்தில் பிரவேசம் செய்து குழந்தைகள் உங்களுக்கு கற்பிக்க வந்திருக்கிறார். பகவான் வந்து கற்பிக்கிறார் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. நாம் பகவானின் குழந்தைகள். அவரே நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். அவரே ஞான கடலாக இருக்கிறார் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவ பாபாவின் எதிரில் நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள். ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு இப்பொழுது மட்டுமே ஏற்படுகிறது. இதனை மறக்க கூடாது. ஆனால் மாயை மறக்க வைக்கிறது. பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற போதை இருக்க வேண்டும். அவரை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் சிலர் முற்றிலும் மறந்து விடுகிறார்கள். துளி அளவும் புரியாமல் இருக்கிறார்கள். அநேக குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள் என பகவான் அவரே கூறுகிறார். மறக்கவில்லை என்றால் அந்த மகிழ்ச்சி இருக்கும் அல்லவா? நாம் பகவானின் குழந்தைகள். அவரே நமக்கு கற்பிக்கிறார். ஆனாலும் மாயை அவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறது. முற்றிலும் மறக்க வைத்து விடுகிறது. இந்த கண்களால் பார்க்கக்கூடிய பழைய உலகம் உற்றார் உறவினர்களின் பக்கம் புத்தியை கொண்டு செல்கிறது. இப்பொழுது குழந்தைகளுக்கு தந்தை 3வது கண்ணை தருகிறார். நீங்கள் சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இது துக்கமான உலகம், மிகவும் கெட்ட உலகம். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக இருக்கிறது. தந்தை மீண்டும் வந்து மலராக ஆக்குகிறார். அங்கு உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சுகம் கிடைக்கிறது. இதற்காகவே நீங்கள் படிக்கின்றீர்கள். ஆனால் முழுமையாக படிக்காத காரணத்தினால் புத்தி, செல்வம் மற்றும் சொத்து போன்றவற்றில் மாட்டிக்கொள்கிறது. அதிலிருந்து புத்தி வெளிவருவது இல்லை. சாந்தி தாமம், சுகதாமத்தை நோக்கி புத்தியை கொண்டு செல்லுங்கள் என தந்தை கூறுகிறார்.
ஆனால் இங்கு அமர்ந்து இருந்தாலும் புத்தி பழைய உலகத்திலிருந்து துண்டிக்கப்படவில்லை. நல்ல மலர் போன்று தூய்மையானவராக ஆக்குவதற்கு இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். பாபா நம்மை தூய்மையாக ஆக்கி தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தந்தைக்கு எவ்வளவு மரியாதை செலுத்த வேண்டும் என நீங்கள் முக்கியமாக தூய்மைக்காக தான் கூறுகின்றீர்கள். அப்படிப்பட்ட பாபாவிடம் முற்றிலும் பலியாக வேண்டும். பரம்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளாகிய நமக்கு கற்பிக்கிறார். குழந்தைகளுக்காக எவ்வளவு முயற்சி செய்கிறார். முற்றிலும் குப்பை போன்ற உலகத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிறார். இப்பொழுது நீங்கள் மலராக ஆகின்றீர்கள். ஒவ்வொரு கல்பமும் நாம் அவ்வாறு மலராக ஆகிறோம். மனிதனை தேவதையாக ஆக்குவது வேறு யாராலும் முடியாது. இப்பொழுது நமக்கு தந்தை படிப்பிக்கிறார். இங்கு நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கு வந்திருக்கிறோம். இது கூட இப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். நாம் சொர்க்கவாசியாக இருந்தோம் என இதற்கு முன்பு நமக்கு தெரியாது. நீங்கள் ராஜ்யம் செய்தீர்கள். பிறகு ராவணன் ராஜ்யத்தை எடுத்து கொண்டான் என தந்தை இப்பொழுது கூறுகிறார். நீங்கள் மட்டுமே மிகவும் சுகத்தை அடைந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளுக்கு ஏனியிலிருந்து கீழே இறங்கினீர்கள். இதுதான் சீர்கெட்டு போன உலகம். மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் பட்டினியால் இறக்கின்றனர். துளியளவும் சுகமில்லை. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அல்பகால சுகம்தான் இருக்கிறது. இதைதான் விஷம் நிறைந்த நதி போன்ற உலகம் என கூறப்படுகிறது. சொர்க்கத்தில் நாம் மிகவும் சுகமாக இருப்போம். இப்பொழுது நீங்கள் கருப்பான நிலையிலிருந்து அழகாக ஆகின்றீர்கள். நாம் தேவதைகளாக இருந்தோம். மறுபிறவிகள் எடுத்து விஷம் நிறைந்த உலகிற்கு வந்துவிட்டோம் என இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் நீங்கள் சிவாலயம் செல்கின்றீர்கள். சிவபாபா சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆகவே நல்ல முறையில் படிக்க வேண்டும் அல்லவா? படித்து சக்கரத்தை புத்தியில் வைத்து தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். குழந்தைகள், நீங்கள் ஞானமும் யோகமும் நிறைந்த இனிமையானவர்கள். உங்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் ஞான ரத்தினங்களே வெளிவர வேண்டும். குப்பை போன்ற வார்த்தை வரக்கூடாது. நான் ரூப் பசந்தாக இருக்கிறேன். நான் பரமாத்மா ஞான கடலாக இருக்கிறேன் என்று தந்தையே கூறுகிறார். படிப்புதான் வருமானத்திற்கு மூலதனமாக இருக்கிறது. படித்து வக்கீலாக மருத்துவராக ஆகி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றனர். சாப்பிடக்கூட நேரம் இல்லை. நீங்களும் இப்பொழுது படிக்கின்றீர்கள். நீங்கள் என்னவாக ஆகின்றீர்கள்? உலகிற்கு எஜமானர். ஆகவே இந்த படிப்பின் போதை இருக்க வேண்டும் அல்லவா? குழந்தைகள், உங்களிடம் ராயலாக பேசக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் ராயலாக ஆகின்றீர்கள். ராஜாக்களின் நடத்தை எப்படி இருக்கும் என பாருங்கள். பாபா அனுபவசாலி அல்லவா? ராஜாக்களுக்கு காணிக்கை கொடுத்தால் அதனை ஒரு பொழுதும் கையில் வாங்க மாட்டார்கள். வாங்குவதாக இருந்தால் உதவியாளரிடம் கொடுக்குமாறு சைகை காட்டுவார்கள். மிகவும் கம்பீரமாக இருப்பார்கள். இன்னாரிடம் வாங்கினால் பிறகு திரும்ப கொடுக்க வேண்டும் என யோசிப்பார்கள். சில ராஜாக்கள் பிரஜைகளிடம் எதுவும் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். சிலர் அதிகமாக வாங்கிக் கொள்வார்கள்.
ராஜாக்களுக்குள்ளும் அதிகமான வேறுபாடு இருக்கும். இப்பொழுது நீங்கள் சத்யுகத்தின் இரட்டை கிரீடதாரி ராஜாவாக ஆகின்றீர்கள். இரட்டை கிரீடத்திற்காக தூய்மை மிகவும் அவசியமானது. இந்த விகார உலகத்தை விட்டுவிட வேண்டும். குழந்தைகள், நீங்கள் விகாரங்களை விட்டுவிட்டீர்கள். விகாரிகள் யாரும் இங்கு அமர முடியாது. ஒருவேளை இங்கு அமர்ந்தால் தனக்குத்தான் நஷ்டமடைவார்கள். யாருக்கும் தெரிய போவது இல்லை. சிலர் சமாளித்து விடுகின்றனர். தந்தை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவர்கள் தானாகவே பாவ ஆத்மாவாக ஆகிவிடுகிறார்கள். நீங்களும் பாவ ஆத்மாவாக இருந்தீர்கள். இப்பொழுது முயற்சி செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கிறது. இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் கிருஷ்ணபுரியின் எஜமானராக ஆகின்றீர்கள். தந்தை எவ்வளவு அலங்கரிக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் கற்பிக்கிறார். ஆகவே எவ்வளவு மகிழ்ச்சியோடு படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட படிப்பை பாக்கியசாலிகள்தான் படிக்கிறார்கள். மேலும் சான்றிதழும் வாங்க வேண்டும். நீங்கள் சரியாக படிக்காமல் புத்தி அலை பாய்கிறது என பாபாவும் கூறுவர். பிறகு என்ன ஆவீர்கள்? இவ்வாறு இருந்தால் தோல்வி அடைந்து விடுவாய் என லௌகீக தந்தையும் கூறத்தான் செய்வார். சிலர் படிக்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றனர். சிலர் அலைந்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். யார் நன்றாக படித்து படிப்பிக்கின்றனரோ அவர்கள் இதே காரியத்தை செய்கிறார்கள். கண்காட்சியில் அநேகருக்கு படிப்பிக்கின்றனர் அல்லவா? நாளடைவில் எவ்வளவு துக்கம் அதிகமாகிறதோ அந்த அளவு மனிதர்களுக்கு வைராகியம் ஏற்படும். பிறகு படிப்பில் ஈடுபடுவார்கள். துக்கமான நேரத்தில் பகவானை மிகவும் நினைவு செய்வார்கள். துக்கமாக இறக்கும் நேரத்தில் ஹே ராம், ஐயோ பகவானே என மனிதர்கள் அலறுகிறார்கள். நீங்கள் அவ்வாறு எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் மகிழ்ச்சியோடு தயாராகி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட வேண்டும். நாம் நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு அங்கே அழகான சரீரம் கிடைக்கும். முயற்சி செய்து படிப்பிக்கின்றவர்களை விட படிப்பவர்களின் நிலை மிகவும் நன்றாக ஆகிவிடுகிறது. அப்படியும் இருக்கிறார்கள். தந்தை ஒவ்வொருவரை பற்றியும் அறிந்திருக்கிறார் அல்லவா? தன்னை பற்றி குழந்தைகள் நீங்களே தன்னிடம் என்ன குறை இருக்கிறது என பார்க்க வேண்டும். மாயையின் தடைகளை கடந்து செல்ல வேண்டும். அதில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. மாயை மிகவும் சக்திசாலியாக இருக்கிறது. நம்மால் எப்படி முயற்சி செய்வது என ஒருவேளை யாரேனும் யோசித்தால் பிறகு மாயை முற்றிலும் காயாகவே சாப்பிட்டுவிடும். முதலை யானையை விழுங்கியது என்ற கதை உள்ளது. மிகவும் நல்ல குழந்தைகளை கூட மாயை எனும் முதலை பிடித்து ஒரே அடியாக விழுங்கி விடுகிறது. பிறகு தன்னைத்தான் விடுவித்து கொள்ள முடியாமல் ஆகின்றனர். நாங்கள் மாயையின் பிடியிலிருந்து விடுபட விரும்புகின்றோம் என அவர்களே புரிந்துள்ளனர். ஆனாலும் மாயை விடுவது இல்லை. பாபா மாயையிடம் எங்களை பிடிக்க வேண்டாம் என கூறுங்கள் என சொல்கின்றனர். இது யுத்த மைதானம் அல்லவா? மைதானத்திற்கு வந்த பிறகு எங்களை தாக்குதல் செய்ய வேண்டாம் என இன்னாரிடம் கூறுங்கள் என்று கூற முடியுமா? விளையாட வந்த பிறகு என் பக்கம் பந்து போட வேண்டாம் என சொல்வார்களா? யுத்த மைதானத்திற்கு வந்துவிட்டீர்கள். சண்டையிடத்தான் வேண்டும். மாயை மிகவும் வேகமாக வீழ்த்த
முயற்சி செய்யும் நீங்கள் மிகவும் உயர்ந்த பதவியை பெற முடியும். இறைவன் படிப்பு சொல்லித் தருகிறார் என்பது சிறிய விஷயமா? இப்பொழுது வரிசைப்படி முயற்சியின் அடிப்படையில் உங்களுக்கு முன்னேறும் கலை ஏற்படுகிறது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நமது எதிர்கால வாழ்க்கையை வைரம் போன்று ஆக்கிக் கொள்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும். தடைகளை நீக்க வேண்டும். எப்படியாவது முயற்சி செய்து தந்தையிடமிருந்து பிராப்தியை அவசியம் அடைய வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொரு கல்பமும் நாம் தோல்வி அடைவோம். செல்வந்தர் வீட்டு குழந்தையாக இருந்து அந்த தந்தை இந்த படிப்புக்கு தடை ஏற்படுத்தினால் நாங்கள் இந்த லட்சக்கணக்கான செல்வத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என கூற வேண்டும். இந்த லட்சம் கோடி பணம் அனைத்தும் நெருப்பில் சாம்பலாக கூடியது. சிலருடைய பொருள் மண்ணில் புதைந்தும் சிலருடைய பொருள் நெருப்பிலும் அழிந்துவிடும். முழு உலகமும் தீப்பற்றி எரிய போகிறது. இது முழுவதும் ராவணனுடைய இலங்கையாகும். நீங்கள் அனைவரும் சீதைகள். ராமர் வந்திருக்கிறார். முழு பூமியும் ஒரு ராவண ராஜ்யத்தின் தீவு போன்றது. ராவண ராஜ்யத்தை முடிக்க வைத்து உங்களை ராமராஜ்யத்திற்கு எஜமானராக ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் இந்த குழந்தைகளிடம் கேட்டு பாருங்கள் என கூறப்படுகிறது. மனதிற்குள் அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் சுகமாக இருப்பதை பற்றி கண்காட்சியில் கூறுகின்றீர்கள் அல்லவா? நாங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றோம். ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்திற்கு சேவை செய்கிறோம். எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கின்றீர்களோ அந்த அளவு உயர்ந்த நிலையை அடைவீர்கள். உங்களுக்கு பல பேர் வழி சொல்வார்கள். எனவே அவற்றை கண்டறிந்து தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆங்காங்கே மாயையின் ரகசியமான பிரவேசமும் ஏற்படுகிறது. உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் உலகிற்கு எஜமானராகின்றீர்கள். பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து சொர்க்கத்தை பிராப்தியாக அடைய வந்துள்ளோம் என நீங்கள் கூறுகிறீர்கள். சத்திய நாராயணருடைய கதையை கேட்டு நாங்கள் நரனிலிருந்து நாராயணராக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆவோம். நீங்கள் அனைவரும் பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து முழு பிராப்தியை அடையாமல் விடமாட்டோம் என கையை உயர்த்துகிறீர்கள். இல்லை என்றால் ஒவ்வொரு கல்பமும் நாங்கள் இழந்து விடுவோம். எந்த தடை வந்தாலும் நாங்கள் சமாளித்து விடுவோம். அவ்வளவு தைரியம் வேண்டும். நீங்கள் முன்பு கூட அவ்வளவு தைரியத்தை காட்டியுள்ளீர்கள் அல்லவா? யாரிடமிருந்து பிராப்தி கிடைக்கிறது? அவரை விடக்கூடாது. சிலர் நிலைத்து விட்டனர், சிலர் வெளியேறி விட்டனர். மிகவும் நல்ல குழந்தைகளை கூட மாயை சாப்பிட்டு விட்டது. மாயை எனும் முதலை விழுங்கி சாப்பிட்டு விட்டது. இப்பொழுது தந்தை ஹே ஆத்மாக்களே என மிக அன்பாக புரிய வைக்கிறார். நான் அழுக்கான உலகத்தை தூய்மையான உலகமாக ஆக்குகிறேன். இப்பொழுது அழுக்கான உலகத்தின் முடிவு எதிரில் இருக்கிறது. நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். தூய்மையற்ற ராஜாவுக்கெல்லாம் ராஜா. ஒற்றை கிரீடமுடைய ராஜா, இரட்டை கிரீடமுடைய அரசர்களுக்கு ஏன் தலை வணங்குகின்றனர்? அரை கல்பத்திற்கு பிறகு அவர்களுடைய தூய்மை நீங்கி ராவண ராஜ்யத்தில் அனைவரும் விகாரியாக மற்றும் பூஜாரியாக ஆகிவிடுகின்றனர். ஆகவே இப்பொழுது எந்த விஷயத்திலும் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். நன்றாக படியுங்கள்.
என இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தினம் வகுப்புக்கு வர முடியவில்லை என்றால் அதற்கு ஏற்றவாறு பாபா அனைத்து ஏற்பாடுகளும் கொடுத்திருக்கிறார். 7 நாள் பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முரளியை சகஜமாக புரிந்து கொண்டு எங்கு சென்றாலும் 2 வார்த்தையை மட்டுமாவது நினைவு செய்யுங்கள். இதுதான் மகா மந்திரம். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். தேக அபிமானத்தால் பாவ கர்மம் ஏற்படுகிறது. பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். எந்த தேகதாரியிடமும் புத்தி செல்லாமல் ஒருவரிடம் மட்டுமே ஈடுபட வேண்டும். கடைசி வரை நினைவு செய்வதனால் எந்த பாவமும் ஏற்படாது. இது அழுகி போன ஷரீரம். இதன் அபிமானத்தை விடுங்கள். நாடகம் முடிகிறது. இப்பொழுது நம்முடைய 84 பிறவிகள் முடிகிறது. இது பழைய ஆத்மாவின் பழைய ஷரீரம். இப்பொழுது தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். பிறகு சத்தோ பிரதானமான ஷரீரம் கிடைக்கும். ஆத்மாவை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும் என்ற ஈடுபாடு இருக்க வேண்டும். மனதால் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த ஒரு கவலை மட்டுமே இருக்க வேண்டும் என தந்தை கூறுகிறார். பாபா, நாங்கள் வெற்றி அடைந்தே காட்டுவோம் என நீங்கள் கூறுகிறீர்கள். படிப்பவர்கள் அனைவருக்கும் உதவி தொகை கிடைப்பது இல்லை. இருந்தாலும் அனைவரும் மிகவும் முயற்சி செய்கிறார்கள் அல்லவா? நாம் நரனிலிருந்து நாராயணராக ஆவதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஏன் குறைவான பதவியை அடைய வேண்டும்? வேறு எந்த விஷயத்தின் கவலையும் இல்லை. யுத்தம் செய்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவது இல்லை. பாபா, அதிகமான புயல் கனவு வருகிறது என கூறுகின்றனர். இதெல்லாம் வரத்தான் செய்யும். நீங்கள் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். மாயை எனும் எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள். சில நேரங்களில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கனவுகள் வரும். சோர்வு ஏற்படுத்தும். இது அனைத்தும் மாயையாகும். நாம் மாயையை வெற்றி அடைகிறோம். அரை கல்பத்திற்கான எதிரியிடம் இருந்து ராஜ்யத்தை அடைகிறோம். நமக்கு வேறு எந்த கவலையும் இல்லை. பலசாலிகள் ஒரு பொழுதும் புலம்ப மாட்டார்கள். யுத்தம் செய்ய மகிழ்ச்சியோடு செல்வார்கள். இங்கு நீங்கள் மிகவும் சௌகரியமாக தந்தையிடமிருந்து பிராப்தி அடைகிறீர்கள். இந்த கெட்டுப்போன ஷரீரத்தை விடத்தான் வேண்டும். இப்பொழுது இனிமையான அமைதியான வீட்டிற்கு செல்ல வேண்டும். நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் என தந்தை கூறுகிறார். என்னை நினைவு செய்தால் தூய்மையாவீர்கள். அழுக்கான ஆத்மா வீட்டிற்கு செல்ல முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாவங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். இந்த அழுகி போன ஷரீரத்தின் மீதான அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். நாம் போர் வீரர்கள் என்ற நினைவிலிருந்து மாயை எனும் எதிரியின் மீது வெற்றி பெற வேண்டும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. மாயை ரகசியமான ரூபத்தில் பிரவேசமாகிறது. எனவே அதனை கண்டறிந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
வரதானம் மனம் சொல் செயலில் முழுமையான தூய்மை எனும் மதிப்பெண் பெற்று கீழ்ப்படிதலில் முதல் நம்பர் ஆகுக. மன தூய்மை என்பது எண்ணத்தாலும் தூய்மையல்லாத சம்ஸ்காரம் வெளிப்படக்கூடாது. எப்பொழுதும் ஆத்மீக சொரூபம், அதாவது சகோதரர் எனும் உன்னத நினைவு இருப்பதாகும். சொல்லில் எப்பொழுதும் உண்மையும் இனிமையும் வேண்டும். செயலில் எப்பொழுதும் பணிவு, திருப்தி, இன்முகம் வேண்டும். இதன் அடிப்படையிலேயே நம்பர் கிடைக்கிறது. அத்தகைய முழு தூய்மையை கையாளுவதில் கீழ்ப்படுகின்ற குழந்தைகளின் புகழை தந்தை பாடுகிறார். தனது ஒவ்வொரு செயலிலும் தந்தையின் செயலை உறுதி செய்பவர்தான் அருகேயுள்ள ரத்தினம். ஸ்லோகன்: சொந்த பந்தங்களின் உறவில் மற்றும் மனநிலையில் இலகுவாக இருங்கள், தினசரி வாழ்வில் அல்ல. அவ்வியக்த சமிஞ்சை: ஆன்மீக நிலையிலிருக்கும் பயிற்சி செய்க, உள்முகமாகுக. உள்முகமாக இருக்கும் ஆத்மாக்கள் வருகின்ற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நன்மை தீமை எந்த சமயம் சூழ்நிலையிலும் தன்னை தானே அனுசரித்து செல்வார்கள். தனிமையில் இருப்பினும் குழுவில் இருப்பினும் அனுசரித்து செல்வது, இதுவே பிராமண வாழ்க்கை. ஓம் சாந்தி.